ரீசெண்டாக வந்த தொடரும் படத்தில் ஒருத்தர் மோகன்லால்கிட்ட கேட்பார், உனக்கு இளையராஜா சாங்ஸ் அவ்வளோ பிடிக்குமான்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், அவர் சாங்கை கேட்கும்போது லைஃப்பில் ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை வரும்னு. இந்த டயலாக் நிறைய பேர் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இளையராஜா இஸ் அன் எமோஷன். ஜாதியின் பேரில் நிறைய இன்சல்ட் அனுபவித்தவர் இளையராஜான்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் இன்சல்ட் பண்ண அதே ஆளுங்க அவரை ஸ்டேஜ்லேயே பட்டு துணியை போட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்கன்னும் கதைகள் இருக்குது. இளையராஜா பற்றி நல்லது கெட்டது எல்லாமே கேட்டிருக்கோம். அதில் எது எடுத்துக்கணுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம். சில பேருக்கு அவரை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சிருந்து சில பேருக்கு இப்போ பிடிக்கலன்னு நிறைய ஃபேன்ஸை மண்டகாய வச்ச ஒரு லெஜண்ட் இளையராஜான்னு சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன லைஃப் லெசனை எடுத்துக்கலான்னு சொல்ல போகிற வீடியோ தான் இது. லைஃப் லெசன் 1, அசுரத்தனமான உழைப்பு, ஹார்ட்கோர் ஹார்ட் ஒர்க்கர். 1000 படங்களுக்கு மேலே மியூசிக் போட்டு முடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு 5 சாங்ஸ்னு வச்சா கூட 5000 சாங்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கால்குலேஷன் படி பார்த்தா இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் மினிமம் 2 சாங்ஸுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருப்பார். சம்டைம்ஸ் அதுக்கும் மேலே. டெய்லி ஒர்க் பண்ணியிருக்காரு, அசுரத்தனமாக உழைச்சிருக்காரு. பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்துருச்சு, ஓகே தான். ஆனால் எந்த விதமான ஒரு பெரிய பொழுதுபோக்கும் இல்லாமல் டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு விதமான டெடிகேஷன் தான். எவ்வளோ பிடிச்ச ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணும்னு தோணும். இந்த மாதிரி டெய்லியும் வேலை செய்யணுன்னா கண்டிப்பாக அது அவரோட டெடிகேஷன் மட்டும் இல்லை, அந்தளவுக்கு அந்த தொழில் மேலே ஒரு பக்தியோடு இருந்திருக்காரு. ஹியூமன்லி இம்பாசிபிள்னு கூட சில பேர் இதை பற்றி சொல்லி பார்த்துருக்கேன். லைஃப் லெசன் 2, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், அன்லேர்ன் அண்ட் லேர்ன். எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது ஒரு பாயிண்டில் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குயாங்கிற மாதிரி ஒரு வேவ் ஒன்று இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மாதிரியான யங் டேலண்ட்ஸ் வந்த டைமில் தான் இது உண்மையாகவே ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. இளையராஜா போட்ட மியூசிக் ஒரு பாயிண்டில் போர் அடிக்க ஆரம்பித்து ஒரு மாதிரி ரெப்பிட்டேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆடியன்ஸுக்கு. ஆனால் அது கொஞ்ச நாள் தான், என்ன காரணமோ தெரில. ஆனால் நம்ம சாங்ஸும் மியூசிக்கும் ரெப்படிட்டிவ் ஆகுதுன்னு தெரிஞ்ச அவர் டக்குன்னு ட்ராக் மாற்ற ஆரம்பித்தார். புது சிங்கர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணார். பழைய இளையராஜாவை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணி மறுபடியும் சூப்பரான சாங்ஸ் கொடுத்தாரு. சில சாங்ஸ் அவரே எடுத்து மெனக்கட்டு பாடினார். தென்றல் வந்து தீண்டும் போது சாங்கெல்லாம் அந்த புது இளையராஜா கிட்ட வந்த சாங் தான். தப்பை சரி செஞ்சுக்கிற இந்த ஒரு குவாலிட்டியும் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். லைஃப் லெசன் 3, ஃபேஸிங் ஃபேக் ரூமர்ஸ். இவர் நிறைய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே ஒரு சில ரூமர்ஸ்க்கு இவர் குரல் கொடுத்துருக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காப்பிரைட் இஷ்யூ. அவரோட சாங்ஸ் எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கு அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். காப்பிரைட் பிரச்சனை பண்ணுவார்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தமிழ் படம் டைரக்டர் சிஎஸ் அமுதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு தேவை ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு கன்சென்ட், அவ்வளோதான். இந்த சாங்கை யூஸ் பண்ணிக்கிறோன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாலே போதும், அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் நிறைய பேர் எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் அவர் சாங்ஸை படத்தோட லாபத்துக்காக இன்சர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. அது தப்பான விஷயந்தான்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு வேளை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவர் கேட்குறது நியாயமான விஷயந்தான். ஒரு கன்சர்ன் தானே, அது கேட்டுட்டு போகலாமே. ஸோ இது பண்ணுறனால அவரை பற்றி நிறையா ஃபேக் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவர் காசுக்காக தான் பண்ணுறாருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அதை எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்கலங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போவும் அவர் கான்ட்ரவர்ஷியலாக ஏதாச்சும் பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியும். பட் ஸ்டில் அதை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் பெருசாக எதையுமே தலையில் ஏற்றிக்க மாட்டார். இதில் என்னடா லைஃப் லெசன்னா, நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் நமக்கு பேச வேண்டியதை பேசிட்டு நம்ம வழியில் போயிட்டே இருக்கணுங்கிறது தான். லைஃப் லெசன் 4, கன்சிஸ்டன்சி, பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின். இப்போ இருக்கிற டைமில் நிறைய பேருக்கு பண்ண முடியாத விஷயம், ஆனால் பண்ணுறவங்களுக்கு நிறையா அவுட்புட் கொடுக்குற விஷயம், பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை டெய்லியும் பண்ணுறது, அதே டைமில் பண்ணுறது, விடாமல் பண்ணுறது. அது பண்ணாட்டி நமக்கு அன்றைக்கி தூக்கம் வராதுங்கிற அளவுக்கு அடிக்டிவான ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இளையராஜா ரொம்ப பங்க்சுவலாக, ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தன்னோட ஒர்க்கை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அதனால தான் கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே அவர்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ 83 வயசுலேயும் அது அவர் தொடர்ந்துகிட்டே வராருன்னு சொல்கிறப்போ நம்மெல்லாம் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணணுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது மணி பற்றின விஷயம் கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் தன்னோட ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம்னு அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. யங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு லைஃப் லெசன் இது.
லைஃப் லெசன் 5, ஃப்ரம் டஸ்ட் டு லைஃப். எங்கேயோ கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் கேன்சல் ஆகி டிப்ரெஸ் ஆகி டவுன் ஆகி மறுபடியும் எழுந்திரிச்சு அன்னைக்கிளி மாதிரி ஒரு ஆல்பம் கம்போஸ் பண்ணி இன்றைக்கி மியூசிக் ஜீனியஸ் இசைஞானின்னு ஒரு பேரை வாங்கி நிறைய பேரோட மென்டல் பீஸை காப்பாற்றி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு பேர் வாங்கலான்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் கிடையாது, பல ரீசன்ஸ். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் இதில் அடங்கும். ஹாப்பி பர்த்டே இசைஞானி. அவரை பற்றின கெட்ட விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம காப்பாற்றிட்டு கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். இளையராஜா பயோபிக்குக்காக வெறியோடு காத்திருக்கும் ஒரு இளையராஜா ஃபேன். நன்றி. லாக்டவுன் கதாஸ்.